முக்கிய செய்தி, பிளாக்கில் டிக்கெட் விற்று அதன் மூலம் பல கோடிகள் கண்ட நடிகர் விஜய்தான் ஆகப்பெரும் ஊழல்வாதி என அதிமுக ஐடி விங் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் லட்சுமணன், விவரங்களை சொல்லுங்க. பனையூர் பண்ணையார் அவர்களே என தற்பொழுது ஏடிஎம்கே சார்பாக ஒரு ஐடி விங் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் இன்று இந்த தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஆலோசனை கூட்டம் சம்பந்தமாக தான் இந்த கூட்டம் குறித்து தொடர்ந்து ஒரு கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கிறது. அந்த கருத்துக்களை தப்ப பார்க்கலாம். ஊழல் என்பது சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்கும் செயல். அப்படிப்பட்ட பார்த்தால் சட்டத்திற்கு விரோதமாக தொடர்ந்து பிளாக்கில் டிக்கெட் விற்று அதன் மூலம் பல கோடிகள் கண்ட நடிகர் விஜய் ஆகிய நீங்கள் தான் ஆகப்பெரும் ஊழல்வாதி எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் மத்திய அரசிற்கு அடிமை என்பது அதிமுகவின் வரலாற்றிலே இல்லாத ஒன்று எனவும், எப்பொழுதெல்லாம் மாநில நலனுக்கும் உரிமைகளுக்கும் சோதனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்று மக்களின் நலன் வாதாடி பெற்ற இயக்கம்தான் எங்கள் அதிமுக என்றும் பேரிக்கும் என்று வரலாறு உள்ளது. அந்த வகையில் தான் திரைப்படம் வெளியாக வேண்டும் என அன்றைய முதல்வர் வீட்டில் 5 மணி நேரம் கை கட்டி காத்திருந்து வெளியிட்ட படத்தின் பெயரை நாங்கள் சொல்லவா எனவும், இல்லை என்றால் எவ்விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிய முதலமைச்சர் பெயரை நீங்கள் சொல்கிறீர்களே, ஊழல் என்பது வெறுமனே அரசியல் பணம் சம்பாதிக்க மட்டுமல்லாமல் அன்டியூட் இன்ஃபுளுயன்ஸ் மூலம் தனக்காக வருமானத்தை பெருக்க அதிகார மையத்துடன் மண்டிடுவது ஒரு அது வகைதான் எனவும் பனையூர்காரர்களே என்று தற்போது ஒரு கருத்தானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அதிமுகவின் ஆட்சியின் ஊழல் ஆட்சி என்று குறை சொல்லிவிட்டு அந்த ஆட்சியில் கல்வி அமைச்சராக இருந்த செங்கோட்டையனை ஒருங்கிணைப்பாள் என்று பக்கத்தில் உட்கார வைத்துக் கொள்வதுதான் நீங்கள் சொல்லுகின்ற தூய சக்திக்கான விலக்குறையா எனவும், நீங்கள் செய்தீர்களே இல்லையே, ஆனால் கரூரில் 41 பேரின் மரணத்திற்கு நீங்கள் ஒரு காரணம் தானே, அதற்கு பிராயச்சித்தமாக செய்யாமல் என்ன வழக்கு வரப்போகிறது என்ற பயத்தில் 72 நாட்களுக்கும் மேல் பனையூரில் பதுங்கி இருந்து 15 நாட்கள் கட்சி அலுவலகத்தையே மூடி வைத்தீர்கள். அதுதான் நீங்கள் எவ்வளவு பெரிய வீரர் என்பதற்கான விடை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக இறந்தவர்கள் வீட்டிற்கு சென்று ஆறுதல் சொல்லாமல் பனையூரில் வந்து ஆறுதல் வாங்கி செல்ல வைத்து எல்லாம் வேற லெவல் பண்ணதுதான். இதற்கான உங்களுக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கரூர் சென்று கண்ணீரை துடைக்காமல் பிரேசிலியன் கண்ணீரோடு போட்டோ வைத்து அஞ்சலி நிகழ்ச்சி நடத்திவிட்டு குற்ற உணர்ச்சி சிறிதும் கூட இல்லாமல் அந்த நிகழ்ச்சிகளிலும் தன்னை செல்ஃப் ப்ரமோஷன் செய்து கொண்டு பிஹேவியர் மிகவும் ஆபத்தான அரசியல் அடையாளம் எனவும் கூறப்பட்டிருக்கு. இது மட்டுமல்லாமல் இறுதியாக அரசியலில் நல்லவர்களாக இருக்கலாம், வல்லவர்களாக இருக்கலாம், ஆனால் ஒன்றுமே தெரியாத புரியாத தனது ஃபேன்ஸை கூட ஏமாற்ற இன்னும் டைரக்டர் நடிகராக இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் போன்றவராக மட்டும் இருந்துவிடக் கூடாது எனவும், நீங்கள் எங்கள் கழகம் குறித்து மனனம் செய்து ஒப்புவிக்கும் ஒட்டுமொத்த கருத்துக்கும் ஒன்னாக நம்பவும் குப்பையோடு அறிவாலய குப்பையோடு பழைய குப்பைகளும் கூட்டிருந்திருவோம் என தற்பொழுது அதிமுக சார்பாக ஒரு ஐடி கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறது. இன்று நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக பற்றி பல்வேறு விமர்சனங்களை விஜய் வைத்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தற்பொழுது ஐடி சார்பாக இந்த அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்.